அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இதுவரை 10ஆம் இடமான மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான கடக ராசிக்கு உச்சம் பயிற்சியாக போகிறாருங்க. ஸோ இந்த குரு பகவானுடைய உச்சம் பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் சுமார் ஒரு வருட காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்கு. அதாவது ஜூன் 2, 2026 முதல் அடுத்த வருடம் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் நடைபெறவிருக்குங்க. சுமார் பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலகட்டங்களுக்கு இந்த குரு பகவான் தன்னுடைய உச்சம் பெறக்கூடிய இந்த அமைப்பு. குரு தனுசு மற்றும் மீன ராசிக்கு அதிபதி கடக ராசியில் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த குரு பகவானுக்கு 3 விதமான பார்வைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அதாவது இந்த குரு பகவானுடைய பார்வை 5, 7 மற்றும் 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கன்னி ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்ச ராசி மேலையும், 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகர ராசி, பின்பு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசி மேலே இந்த குருவுடைய பார்வைப்படுது. குரு ஒருவருக்கு கல்வி, செல்வம், பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள், பட்டம், பதவி, திருமணம், அரசியல் சார்ந்த யோகங்களை தரக்கூடியவர் இந்த குரு பகவான். ஆக இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் கன்னிராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மையான சிறப்புகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானத்தோடும் பொறுமையாகவும் செயல்படக்கூடிய நபர்கள். எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக யோசிப்பாங்க. ஆனால் அந்த யோசித்த விஷயங்களை செயல்படுத்தும் போது தான் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லி எந்த சூழ்நிலையிலும் தவறு செஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய்யக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது இந்த கன்னிராசி என்பது. ஏன்னா புதன் அதிபதினாவே ஒத்திக்கும் வித்தைக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த புதன் எல்லா விஷயத்தை மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய வாழ்க்கை தன்மையவே மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. யாருக்காவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை மென்மேலும் உயரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டு தான் சார் என்னோடய வாழ்க்கையை இன்றைக்கி நான் மாற்றிருக்கிறேன், இன்றைக்கி நான் இந்த லெவலுக்கு இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து பெருமையை பேசக்கூடிய காலம் போய் இன்றைக்கி உங்களை பார்த்து ஏன்னா எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தால் எனக்கு அவரோட நிலையை எந்தளவுக்கு மோசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்துச்சு. என்னதாங்க காரணம்? ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுனாலேயோ அல்லது எல்லா சூழ்நிலைகள் இது வரைக்கும் நமக்கு நடந்துகிட்டு இருந்த சில பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு எதிர்மறையாகவே நடந்துகிட்ருக்கு. எதை தொட்டாலும் நஷ்டமாகுது, எதை தொட்டாலும் விரயமாகுது அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள். எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியத்தோடு என்னால் செய்ய முடியலைங்க. தேவையில்லாத சட்ட ரீதியாக நிறைய பிரச்சனைகள், காரிய தடைகள் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக கூட்டாளிகள் மத்தியில் எதிர்ப்புகள், பகைகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சந்திச்சிட்டேன். இந்த நிலையிலேருந்து மீண்டெழக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் தான் இந்த குரு பகவானுடைய சஞ்சாரமானது நடைபெறும். அதுவும் சஞ்சாரம் அப்படின்னா குரு பகவானுடைய உச்ச பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இது வரைக்கும் தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய சில பயமும் பதட்டமும் அப்படிங்கிறது இருக்கும். அந்த நிலை அப்படிங்கிறது மாறுங்க. ஒரு காலத்தில் ஓஹோன்னு பேர் வாங்கினவங்க, தொழில் பிஸ்னஸ் உங்களை மாதிரி யாருமே பண்ண முடியாதுங்க, பயங்கரமான டேலண்ட்டுங்க, உங்களால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது போய் இன்றைக்கி தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்களோன்னு தோணுதுன்னு சொல்லி மற்றவங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை வந்திருக்கு. அந்த நிலை அப்படிங்கிறது மாறும். புதிய தொழிலை மறுபடியும் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள், பழைய கூட்டாளிகளை முழுமையாக விளக்கிட்டு புதிய பார்ட்னர்ஸை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள், அவங்கள என்னென்ன செட்டில் பண்ணுமோ அது எல்லாத்தையும் முடிச்சிருக்கேன். ஏன்னா தேவையில்லா விஷயங்களில் பார்ட்னர்ஸ்க்கு மூலமாக நிறைய இடையூறுகள், பிரச்சனைகள், டென்ஷன் அப்படிங்கிறது, எதிர்ப்புகள், பகைகள்லாம் உருவாயிருக்கும். அந்த நிலைகள்லாம் முழுமையாக மாறும். புதிய ஒப்பந்ததாரர்களை சேர்த்துக்குவீங்க. புதிய பார்ட்னர்ஸ் மூலமாக அவங்களோட பிஸ்னஸை மறுபடியும் ரன் பண்ணி அந்த பழைய பேர் எடுக்கக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாங்க. அப்போ புதிய தொழிலை தொடங்குவீங்க. தொழில் இருக்கிறதுலேயே இது வரைக்கும் இருந்த நஷ்டத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருந்து நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க. அப்போ பிஸ்னஸில் உங்களை மாதிரி அடிச்சிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்போ இது வரைக்கும் இருந்த நஷ்டங்கள் அப்படிங்கிறது தீருங்க. லாபகரமான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். எல்லா இடத்துலேருந்து வர வேண்டிய தொகைகள், பழைய பாக்கிகள்லாம் உங்களை தேடி வருங்க. இப்போ பொருள் வரவும் தன வரவையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சியானது நடக்கப்போ பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு தைரியமாக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய சில தருணம் அப்படிங்கிறதே சொல்லலாம். அப்போ பிஸ்னஸை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த முயற்சிகள் தடைப்பட்டிருக்கும். என்னங்க வேலைக்காக ட்ரை பண்ணுறேன், நிறைய இன்ட்ரெஸ்ட் அட்டன் பண்ண, நிறைய கான்ஃபிடென்ட்டாக தான் பண்ணுறேன், யாருமே என்னை வேலைக்கே கூப்பிட மாட்டேங்கிறாங்க, மறுபடியும் வி வில் கால் யூ லேட்டர்
பெட்டர் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எங்களுக்கு தேவைப்பட்டு அவங்களை கூப்பிட்றேன்னு சொல்லிடுறாங்க. மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். ஏன்னா எந்த வேலையும் கிடைக்கல அப்படின்னா நான் என்ன தான் பண்ணுறது? ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள். ஏன்னா இந்த இடத்துல கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்க, அவங்களுக்காக முழு நேரமாக என்னுடைய உழைப்பு மொத்தத்தையும் போட்டுட்ருக்கேன். நான் எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன்லாம் எனக்கு பின்னாடி சேர்ந்தவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க. என்னுடைய நிலை இன்னுமே வந்து முன்னேறாமல் இருக்குது. என்ன முயற்சி பண்ணாலும் அதுக்கு தேவையில்லாத இடையூறுகள் வருது. உயர் அதிகாரிகள் நம்மளோட சரியான விதத்தில் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, இடையூறுகள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டை ஒர்க் பண்ணவே பிடிக்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறணும் அப்படின்னு நினச்சா கூட என்னால் மாற முடியல, அதுக்கு ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அட்டன் பண்ண இன்டர்வியூஸ் கூட உங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ணி ஓகே இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பழைய வேலை வாய்ப்புகள்லாம் உங்களை வந்து இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களை தேடி வருங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேறு ஒரு வேலைக்கு இதை விட உங்களுக்கு உயரிய பதவிகளோ அல்லது உயரிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான சில சூழல்கள் அப்படிங்கிறது இருக்கும். வேலை செஞ்சிட்ருக்கிற இடத்துல வந்து சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷனு, அதுக்கு வர வேண்டிய போனஸ் அப்படிங்கிறது இருக்கும். இல்லை அதே டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த தருணத்தில் நிச்சயமாக நடக்கும். முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய உயர் அதிகாரம் நமக்கு எந்த விதத்துலையும் சப்போர்ட்டிவாக இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸராக இருக்கட்டும், மேனேஜராக இருக்கட்டும், உங்களுடைய சேல்ஸ் மேனேஜராக இருக்கட்டும், டீம் லீடராக இருக்கட்டும்ங்க, அவங்கெல்லாம் உங்களை பார்த்து உங்களுடைய வளர்ச்சிகளை பார்த்து அவங்களே வந்து பெருமைப்படக்கூடிய தருணம். உங்களால் வந்து பர்ஃபெக்டாக செய்ய முடியும், எல்லாத்தையுமே அவங்களே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக கட்டாயம் நடக்குங்க. ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்களும் உங்களை தேடி வரும். ஏன்னா நிறைய அலைன்ஸ் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் வந்து தகவல் கொடுக்குறோங்க, கூடிய சீக்கிரத்தில் உங்களை கூப்பிட்றோம், நாங்கள் வந்து இதை விட பெட்டராக எதிர்பார்க்குறோங்க, இதை விட வந்து வசதி வாய்ப்புகள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி காரணமே இல்லாமல் உங்களுடைய திருமணத்தை தடை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த 7ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானத்தை மேலே, இந்த மீன ராசி மேலே இந்த குருவுடைய பார்வை படும் பொழுது நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா சொந்த பந்தங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு நல்லது நடக்கக்கூடிய விஷயத்தை கூட தடைப்படுத்தி இன்றைக்கி வந்து நமக்கு சுபகாரியம் நடக்காமல் பண்ணியிருப்பாங்க. அந்த தடைகள்லாம் மாறி சொந்தத்திலேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வரன்கள் இருக்குது, ரொம்ப தூரமாக வந்து இருக்க வேண்டியது இல்லைங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு, ஸோ இங்கேயே உங்களுக்கு பக்கத்துலேயே இருந்திருக்கு, இது வரைக்கும் நீங்கள் வந்து இதை பற்றி யோசிக்கவே இல்லைன்னு சொல்லி நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ரொம்ப நெருங்கிய உறவுகள் மூலமாக சில திருமண பந்தங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. அடுத்ததாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக 100% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தை இருக்குது, 2வது குழந்தைக்கு உண்டான முயற்சிகள் கூட இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இந்த 5ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை மேலே குருவுடைய பார்வைப்படும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு கூட கூடிய சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு, நிறைய மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுங்க, அந்த கருக்கலைப்பு அப்படிங்கிறது காரணமே இல்லாமல் ஆயிடுச்சு, எல்லாமே கரு தங்குது, ஆனால் திடீர்னு அது வந்து நிற்காமல் போயிடுச்சு, எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டோம், எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் குடும்பத்தில் குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியத்திற்கு உண்டான நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், இந்த 7ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய இந்த கலஸ்தர ஸ்தானத்தை மேலே இந்த குருவுடைய பார்வைப்படும் போது பிரிந்த கணவன் மனைவி கூட இந்த காலகட்டங்களில் ஒன்று சேருவாங்க. பிரிந்த காதலர்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. கணவன் மனைவிக்குடைய இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகி ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்தவங்க கூட ஒன்று சேருவதற்கான யோகங்கள். நிறைய பேர் சட்ட ரீதியாகவே சில முயற்சிகள்லாம் எடுத்துருப்பீங்க, நம்ம 2 பேர் சேர்ந்து வாழ வேணாம், நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க. கண்டிப்பாக பிரிந்தவங்க கூட ஒன்று சேருவாங்க. உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க, நீங்கள் வேண்டான்னு சொல்லி விலகி வந்தவங்க கூட மறுபடியும் திரும்ப ஒன்றா சேருவதற்கான யோகங்கள். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், ஆல்ரெடி அதுலேருந்து வெளியே வந்துட்டோம், மறுபடியும் இந்த இடத்துல வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வேதனையை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியுங்க. ஆனால் அந்த உறவுகள் மறுபடியும் நம்மளை வந்து சேர்ந்தது அப்படின்னா நம்ம இழந்ததை மீட்டெடுத்துடலான்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவாங்க. பிரிந்த காதலர்கள் கணவர்கள் ஒன்றிணைவதற்கான, கணவன் மனைவி ஒன்றிணைவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை, தேவையில்லாத நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது முழுமையாக விலகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்குங்க.
அடுத்ததாக வீடு கட்டக்கூடிய யோகமோ அல்லது இடம் வாங்கக்கூடிய யோகம், பூர்வீக சொத்துக்கள் நம்ம கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஏன்னா வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் நிறைய பார்த்தாச்சு. நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்து, நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்து கூட தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸ் மூலமாக போய் கேஸ் போட்டு தான் அதை வாங்க வேண்டியது இருக்குது. அந்த கேஸு கோர்ட்டு கேஸ்லாம் ரொம்ப நாள் நிலுவையில் இருக்குது. பங்காளிகள் பிரச்சனைகள் மூலமாக எங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வந்து தடைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய நியாயமான சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களை அடையக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறதும், பூர்வீக வீடுகளில் வந்துட்டு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த பூர்வீக வீட்டையே மாற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கு யோகம் அப்படிங்கிறதோ, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், பொருள் உறவு, தன உறவுகள்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைப்பதற்கான ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும். ரொம்ப கான்ஃபிடென்ட் இழந்துருப்பீங்க. எதுக்கு எடுத்தாலும் ஹெல்த்தில் ஏதாவது யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கு யாராவது ஒருத்தருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்துகிட்டே இருக்குது. ஆரோக்கியமான ஒரு உலகம், அதாவது ஆரோக்கியமான ஒரு உடல்நிலை அப்படிங்கிறது எப்போ தான் கிடைக்கும்? ஏன்னா நிறைய மருந்துகள் எடுத்துகிட்டு நிறைய மாத்திரைகள் சாப்பிட்டு ஆரோக்கியத்தில் ஒரு விதமான தெம்பே இல்லாமல் இருக்குது. முன்ன மாதிரி என்னால் சுறுசுறுப்பாக செயல்பட முடியல, ஆக்டிவாகவே இருக்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் மொத்தமாக சால்வ் ஆக போதுங்க. உங்களுடைய ஹெல்த் மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய போகுது. ஸோ மருத்துவம் ரீதியாக சில மாற்றங்கள் அப்படிங்கிறது செய்வீங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேன்மை தரப்போகுது. கரெக்டான ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். அதை வச்சு நீங்கள் ஒரு நல்ல ஒரு படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசு துறை ரீதியாக சில எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருப்பீங்க. அது கூட இதுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பழைய பார்ட்னர்ஸை டோட்டலாக விளக்குவீங்க. புது பார்ட்னர்ஸை உள்ளே கொண்டு வருவீங்க. நண்பர்கள், அதாவது இது வரைக்கும் எதிரிகளாக இருந்தவங்க கூட இன்றைக்கி நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. கடன் ரீதியாக இருந்த அந்த பாதிப்புகள், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், இது வரைக்கும் நிறைய தடைகள் இருந்திருக்கும், அந்த தடைகள் அகலும். ஸோ கண்டிப்பாக அந்த பழைய கடனை அடைப்பீங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். நீண்ட நாள் நிலுவை தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேர்றதுனால பழைய பாக்கிகள் மொத்தமாக நீங்கள் அடைக்க போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டானப்படி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.